Hi, hello all. Welcome to Beyond Boundaries Cricket. ஒரு சூப்பர் கம்பேக் ஃப்ரம் நியூசிலாந்து கிரிக்கெட் டீம். வைசாக்ல வந்து 4-3-20 மேட்ச் நடந்துச்சு. ஆஃப்டர் 3-0 சீரீஸ் லாஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பர் ஃபைட் எக்ஸ்ட்ராடனரி வின் ஃபார் நியூசிலாந்து டீம். ஒரு 50 ரன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவோட, விச் இஸ் அன் ஹையஸ்ட் மார்ஜின் இன் இந்தியாவில் ஹோம் கண்டிஷன்ஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ் வைஸில். ஸோ குடோஸ் டு நியூசிலாந்து டீம். இன்னைக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா த வே அவங்க ஓப்பனர்ஸ், பர்டிகுலர்லி டீம் சைஃபர்ட்டும் கான்வே ஆடின விதம் தான் மேட்டர். அந்த பவர் பிளேயில் 6 over 71 அவங்க அந்த 8 overs 100 run பார்ட்னர்ஷிப் அவங்க மேட் பண்ணது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த டீம் சைஃபர்ட் வந்து தி வே இ டுக் ஆன் ஹர்ஷ்தீப் சிங்காக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், ஈவன் பும்ராவை எடுத்த விதமாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கான்வே வந்து கொஞ்சம் அந்த சைடில் வந்து ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தார். லைக் அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார். ஒன்ஸ் ரவி பிஷ்ணா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஸ்பின்னர்ஸ் எடுத்த விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. லைக் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். டிம் சைஃபர்ட் வந்து ஃபேஸ் பவுலர்ஸை பார்த்துக்கிட்டாரு. இவரை பொறுத்தவரையும், கான்வே பொறுத்தவரையும் ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணார். ஏன்னா இன்னைக்கு வந்து கான்வே வந்து ஆல்மோஸ்ட் 16 balls 34 runs ஸ்பின்னர்ஸில் அடிச்சிருக்காரு. அகெயின்ஸ்ட் ஃபேஸ் பவுலர்ஸ் 9 balls 8 runs தான் இது பண்ணார், பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அடிச்சிருந்தாரு. ஸோ பியூட்டிஃபுல்லாக அவங்க செட் பண்ண விதம் தான். ஏன்னா இந்தியா போஸ்ட் 2022 அந்த செமிஃபைனலுக்கு அப்புறம் எந்த டீமும் வந்து இந்தியாவோட 100 run ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அடித்தது இல்லை. ஸோ தட் வாஸ் அ கீ ரீசன் ஃபார் த நியூசிலாந்து சக்ஸஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தா, நம்ம வந்து எப்போதுமே ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஏர்லியராக, அது மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு. அண்டு அவங்களோட ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நியூசிலாந்து டீமோட ஃபீல்டிங் வந்து சூப்பராக இருந்தது. ப்ளஸ் ஃபினிஷிங், அந்த ஒரு ஃபயர் பவர் தான் லேக்கிங்காக இருந்துச்சு முன்னாடி அந்த மேட்சஸில். அவங்க ஸ்டார்ட் பண்ணி ப்ரீவியஸ் மேட்சஸ்லையும் சில நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஃபினிஷிங் பண்ண முடியாமல் போச்சு. ஒரு 240 210 இருந்ததில் 240 அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்கிறதுல மிஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அது சூப்பராக பண்ணியிருந்தார். டேரல் மிச்சல் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக ஃபினிஷ் பண்ணார். அலாங் வித் சூப்பர் கேமியோ ஃப்ரம் சாண்டனராக இருக்கட்டும், ஜக்காரி ஃபாக்ஸாக இருக்கட்டும், சூப்பராக இது பண்ணார். அண்டு நம்ம இதுலேருந்து பார்த்தா பவுலிங் வைஸில் வந்து ஹர்ஷ்தீப் சிங் சூப்பராக போட்டிருந்தார். அவரோட 4 overs எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். அவரோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. அண்டு நம்ம கிரவுண்ட் ஃபீல்டிங் சூப்பராக இருந்தது. லைக் பர்டிகுலர்லி ரிங்கு சிங்கோட சூப்பராக கேட்ச் எடுத்தார். 4 catch சூப்பராக இது பண்ணார். அண்டு அடிக் பாண்டியா ஈவன் இன்னைக்கு அவர் பவுலிங் கொடுக்கலன்னா கூட அவர் ஃபீல்டிங்கில் வந்து சூப்பராக அந்த ரன் அவுட் சாண்டனர் எடுத்திருந்தார். ஸோ சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் நியூசிலாந்து ஓவராலாக அவங்களோட இதில். அண்ட் கம்மிங் பேக் டு அவங்களோட பவுலிங் பார்த்தா, லைக் நம்ம இந்தியா இன்னிங்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பாலே வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தா நம்மளோட டீமில் வந்து ஒரு பேட்டர் ஷாட், லைக் இஷான் கிஷான் வந்து இன்றைக்கி வந்து நிகில்ங்கிறதுனால அவர் ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வந்திருந்தார் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரையும். ஸோ ஸோ 6 batters தான் ப்ராப்பர் 5 bowlersன்னு அந்த இதில் போயிருக்காங்க இந்தியா அப்ரோச். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாலே வந்து அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்துட்டார், மேட்டன்ட்ரி. அண்ட் சூப்பர் கேட்ச் அகைன் நியூசிலாந்து ஃபீல்டிங் தான். அந்த கான்வே கேட்ச் அபிஷேக் சர்மாவோடது டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல இருந்து சூப்பராக கேட்ச் பிடிச்சிருந்தார். அந்த இது அவர் இறங்கி வந்து இன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, ஃபைன். ஆனால் ஆன் இஸ் டே வாட் டேமேஜ் கேன் டூன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் போயிட்டார். அண்ட் ஸ்கையும் இன்னைக்கு அவுட் ஆகிட்டார். அதுவும் சூப்பர் கேட்ச், ஜேக்கப் டஃபியோட கேட்சும் சூப்பராக இருந்தது. என்ன இதுனா இதுதான் ஒரு ரைட் டைம் ஃபார் சஞ்சு சாம்சன். அவரோட பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு, லைக் அவரோட இதுதான் டைம், நான் இருக்கேங்கிறத காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஷான் கிஷன் எப்படி கம்பேக் பண்ணார். அவரை வந்து அபிஷேக் சர்மா போயிட்டா டீம் காலி, நம்ம டிபெண்டன்சி மோர் ஆன் அபிஷேக் சர்மான்னு இருக்கும்போது இஷான் கிஷன் வந்து அந்த ஒரு மேட்ச் நம்ம செகண்ட் T20 வந்து ஜெயிக்க வச்சு காமிச்சாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேஸாக இருந்திருக்கும். ரொம்ப வந்து ஷார்ட் பால்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஷார்ட் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால ரொம்ப டீப் கிரீஸ் போயிட்டுருக்காரு. நான் நிறையா இது பார்த்தா லைக் எல்லா பாலும் வந்து ரொம்ப டீப்பாக கிரீஸ் போகிறாரு. அது ஆக்சுவலாக தேவையே இல்லை. ஐ திங்க் ரொம்ப டபுள் மைண்டடாக இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஆடின விதமே இருக்கட்டும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தா பர்டிகுலர்லி சாண்ட்னர் சூப்பராக போலிங் பண்ணார். சாண்ட்னர் வந்தோடனே வந்து என்ன பண்ணார்னா ஒரு ஷார்ட் பால் ஷார்ட்டர் லெங்த்தில் அவேல போட்டிருந்தார் அதுக்கு முன்னாடி பால். அதை ஜஸ்ட் கவரில் ட்ரை பண்ணியிருந்தார் சஞ்சு சாம்சன், அது இதாகலை. அதுக்கு அடுத்த பால் வந்து அவர் ஸ்டான்ஸ் புரிஞ்சிடுச்சு. அவர் இருக்கிற ஸ்டான்ஸ் வந்து லெக் ஸ்டம்புக்கு தாண்டி இருக்கு, பிசைட் லெக் ஸ்டம்பில் நிற்கிறாரு.
அதுவே தப்பு. அந்த அதுவும் ஒரு அவே டேர்னிங் பவுலர் சாண்ட்னர் மாதிரியான பவுலர் கிட்ட அந்த ஸ்டான்ஸே ரொம்ப தப்பு. அண்டு இவர் அதிகமாக ஃபுட் மூமெண்ட்டும் இது பண்ண மாட்டார். ஸோ அப்படி இருக்கிற பர்சன் வந்து அந்த ஸ்டான்ஸ் எடுத்ததே எனக்கு புரியவே இல்லை, ஏன் அப்படி எடுத்துக்கிட்டாருன்னு. அண்டு ஆப்வியஸாக நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக உள்ளே தான் போட போகிறாரு, ஸ்டம்பில் தான் இது பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சு மிஸ் பண்ணிட்டாரு, அவுட் ஆகிட்டாரு. அண்டு இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, ரிலேட்டடே அவர் எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்து சூப்பராக ஹிட் பண்ணுவார். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தா அவர் டைமிங் அண்ட் லெங்த் ஏர்லியாக பிக் பண்ணுற விதம் தான் மேட்டர். ஆல் த குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்து லெங்த் ஏர்லியாக பிக் பண்ணிடுவாங்க, அதை அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி அடிப்பாங்க. இவர் அந்த லெங்க்த்தையே மிஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஸ்டான்ஸும் ரொம்ப இதாக இருந்துச்சு, பேத்தட்டிக்காக இருந்துச்சு. இந்த இதை பார்த்தம்போது இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ், ஆக்சுவலாக நல்ல ஓரளவுக்கு செட் ஆகிட்டாரு. அந்த ஜாக்கப் டஃபி 6 அடிச்சதெல்லாம் நல்லா இருந்தது. அவன் என்ட்ரியை 4 எடுத்ததெல்லாம் நல்லா தான், கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி கிராச்சி இருந்தீங்க இருந்தால் கூட அட்லீஸ்ட் வந்து ஓகே இன்னைக்கு சஞ்சு சாம்சன் சேட்டன் வந்துட்டான்னு நான் பாடலான்னு தான் யோசிச்சு பார்த்தேன். பட் ரொம்ப டபுள் மைண்டடாக இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனோட இஷ்யூன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஐ திங்க் வந்து இப்போ என்னன்னா, அவர் லைக் நிறைய சான்சஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு மேலேயும் வந்து சஞ்சு சாம்சன் வந்து அவர் பொசிஷனில் வந்து சான்ஸ் கிடைக்கலன்னு பீப்புள் சொல்கிறதுலாம் வந்து ஏற்றுக்க முடியாதது. பிகாஸ் அவர் ஒரு 48 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 48 இன்னிங்ஸில் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக பார்த்தா ஒரு 7 to 8 இன்னிங்ஸ் தான் அவர் நாக்கே அடிச்சிருக்காரு. நம்ம போஸ்ட் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் அந்த 100க்கு அப்புறம் பார்த்தா பெரிய நாக்குன்னு எதுவுமே அந்த குவாலிட்டி ஆஃப் டீம்கிட்ட அடிக்கவே இல்லை இன்னும். ஸோ ஐ திங்க் சஞ்சு சாம்சன் வந்து ஹோப்ஃபுல்லி he rectifies and he is in clear state of mind. அவர் ஹோம் கிரவுண்டு சேட்டன் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு பாசிட்டிவிட்டி பிரிங் பண்ணி he will also come back, which will be a good sign for us. even though லைக் நான் இன்னொரு இதுவும் பார்த்தேன், லைக் இப்போ நம்ம இதுலேயே வந்து கணேஷ் ரைஸ் பண்ணியிருந்தான் போன இதில் வந்து, இப்போ சஞ்சு சாம்சன் வந்து லைக் அவரை ட்ராப் பண்ணிட்டு இஷான் கிஷன் ஓப்பனிங் பண்ணால் எல்லாருமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. ஸோ 7 பேட்டர்ஸில் 5 பேட்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த இதில் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங் என்னென்னா, ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கரண்ட் T20ல முதல்ல T20ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்டு குவாலிட்டி ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர்ஸும் அவ்வளோவா இல்லை, அரௌண்ட் த வேர்ல்டில் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் த டசன்ட் மேட்டர் தான் என்னை பொறுத்த வரையும். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸுங்கிறது ரொம்ப மேட்ரு கிடையாது. ஆனால் பெல்டர் இந்த மாதிரி விக்கெட்லலாம் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் பெரிய மேட்டரே கிடையாது. ஆன் 2 ஃபேஸ்டு விக்கெட் ஐ அக்ரி, பட் இன் T20 ஃபார்மேட்டில் அவ்வளோ இது பெருசாக ஈடுபடாதுன்னு தான் என்னோட கருத்து. ஸோ இப்போ இன்னைக்கு மேட்ச் இது ஸ்கை ஓட இதில் பார்த்தா போஸ்ட் மேட்ச் ஸ்பீச்சில் பார்த்தா நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருந்தோம். நம்ம எங்களோட பேட்டர்ஸ் 6 பேட்டர்ஸ்க்கும் சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி 5 பவுலருக்கும் நாங்கள் சேலஞ்ச் கொடுக்குறது மாதிரி, அதனால தான் இப்படி போனோம், எக்ஸ்ட்ரா பேட்டர் போகாமல் இருந்தோம்னு சொன்னார். ஸோ இந்த அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகலை நமக்கு ஆக்சுவலாக. இதில் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன் T20யில் வந்து ஒர்க்கவே ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு பேட்டர் இருக்கான், எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கான்ங்கிறது தான் வந்து அந்த பிளேயருக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் அவங்க டேக் ஆன் பண்ணுற விதமாக இதாக இருக்கும். அவங்க மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீயாக அவங்க ஷார்ட்ஸை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இந்த ஒரு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோன்னா அவங்களோட அந்த ஃப்ரீ ஆஃப் ஷார்ட் மேக்கிங்கில் வந்து ப்ராப்ளம் ஆகும். டபுள் மைண்டில் இருப்பாங்க, இப்போ போகலாமா அப்புறம் போகலாமான்னு அந்த ஒரு டபுள் மைண்ட்லேயே வந்து தே வில் மிஸ் அவுட். அதுதான் நான் ஃபீல். இந்த சூப்பர் பேட்டிங் ஃப்ரம் சிவம் தூபே, என்ன ஒரு க்ளீன் ஹிட்டிங், எப்பா அந்த ஒரு ஓவர்லேயே மேட்ச் அவரோட குவாலிட்டி இது பண்ணிட்டாரு. யஷோதியோட இது த வே ஹி ஹேண்டில்ஸ் த ஸ்பின்னர்ஸ் ரியலி அமேசிங், சூப்பராக இது பண்ணார். அவரோட பேட்டிங் சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு அவரோட பவுலிங்கோட கான்ஃபிடன்ஸ்னால தான் வந்து பேட்டிங்கும் சூப்பராக போக நல்லா ஆடிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து தூபே கொஞ்சம் ஏர்லியாகவே அனுப்பிச்சிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ரிங்கு சிங் அட் நம்பர் 4, ஐ திங்க் அவர் he will be a very good hitter against a face bowler more rather than a spinner பொறுத்து. அங்கே தான் வந்து மேபி அந்த லாஜிக் பிகைண்ட் அவர் நம்பர் 4 சென்ட் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி
அவரை பின்னாடி அனுப்பிச்சிருக்கலான்னு நான் ஃபீல் பண்ணேன். தூபே முன்னாடி அனுப்பி விட்டுருக்கலாம். ஒரு இது ஏன்னா பட் ரிங்குக்கும் நல்ல ஒரு இது கிடச்சிச்சு, மேட்ச் ப்ராக்டிஸ் கிடச்சிச்சு. லைக் ஈவன் தோ ஒரு 30 balls 39 இருந்தால் கூட ஸ்டில் இது ஃபைன், அவருக்கு ஒரு மேட்ச் ப்ராக்டிஸாக கிடச்சிதுங்கிற ஒரு பாயிண்டில் பார்க்கலாம். அண்ட் அவர் 2 6 சூப்பராக இது பண்ணார் பவர் பிளேயில் ஜக்காரி ஃபோர்க்ஸோட இது. ஸோ லெட்ஸ் சி நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரிவாண்ட்ரமில் எப்படி நம்ம இது பண்ண போகிறாங்க, நம்ம டீம்ஸ் எப்படி அடாப்ட் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் லைக் திங்க் அக்ஷர் பட்டேல் வராரா, ஏன்னா நமக்கு இப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்கை சொன்னபடி பார்த்தா வந்துருவாருன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரையும். இஷான் கிஷனும் வந்துருவார் நெக்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரையும். ஸோ ஆப்வியஸாக வந்து அக்ஷர் பட்டேல் அண்ட் இஷான் கிஷன் வில் ரீப்ளேஸ் அக்ஷர் வில் கம் ரவி பிஷ்னாய் பிளேஸ். ஐ திங்க் இஷான் வில் கம் அர்ஷித் ராணா பிளேஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.